நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி ஜிஎஸ்டி வரிமுறை அமல்படுத்தப்பட்டது. பல்வேறு தொழில்துறையினர் ஜிஎஸ்டி வரி விலக்கு மற்றும் சலுகை கோரி வருகின்றனர். இத்தகைய கோரிக்கைகளை மாதந்தோறும் நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் மாநில நிதியமைச்சர்கள் முன்வைப்பார்கள். அதை பரிசீலித்து ஜிஎஸ்டி கவுன்சில் உரிய முடிவெடுக்கும். இந்நிலையில் நிதியமைச்சர் ஜெயக்குமாரை சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் சேலம் மற்றும் காஞ்சிபுரம் பட்டுத்தறி உற்பத்தியாளர்கள் சந்தித்து பேசினர். அப்போது பட்டு ஜரிகை சேலைகளுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஜிஎஸ்டி காரணத்தினால அதனுடைய மூலப்பொருட்கள் ஜரிகை பட்டு சேலைகளுக்கு இன்றைக்கு 22% வரையிலும் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த வரி விதிப்பினால் பல பேருக்கு வேலைவாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. நெசவாளருடைய வாழ்க்கை தரம் வாழ்வாதாரம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் விதிக்கப்பட்டிருக்கிற ஜிஎஸ்டி வரியை முழுவதுமாக விலக்க வேண்டும். வரி இல்லாத ஒரு வர்த்தகத்தை 0% வரியை இருக்க வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கு நம்முடைய நிதி அமைச்சரிடத்தில் மகஜர் கொடுத்திருக்கிறோம். பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.